அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாப்பனீஸ் மினிமலிசம். இந்த மினிமலிசம், டீக்ளட்டரிங் இதெல்லாம் வந்து ஆரிஜினேட்டட் ஃப்ரம் ஜப்பான் அப்படின்னு தான் சொல்லலாம். மேரி காண்டோ அப்படிங்கிற டீக்ளட்டரிங் எக்ஸ்பர்ட் வந்து அவங்க தான் இந்த கான்செப்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்ராஸ் த குளோப் எடுத்துகிட்டு வந்தாங்க. யூஷுவலாகவே பார்த்திங்கன்னா ஜப்பான் மக்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். அவங்களோட லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்கும். தே ஆர் வெரி ஆக்டிவ் இன் நேச்சர். இதற்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் நான் என்ன சொல்வேன்னா, தே ஆர் வெரி சிம்பிள் லைஃப். தே லிவ் அ வெரி சிம்பிள் லைஃப், வெரி மினிமல் திங்ஸ் அட் ஹோம். லைஃப்பை வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதற்கு கொடுக்கறதுனால தான் அவங்களோட அறிவும் சரி, அவங்களோட லைஃப் ஸ்பேனும் சரி, ஹெல்த்தும் சரி எப்பயுமே வந்து ஃபார் அஹெட் ஃப்ரம் அதர் பீப்புள் அக்ராஸ் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி அவங்க லைஃப் ஸ்டைல்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய சில பாடங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லெசன் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க பொருளாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளுக்கும் நம்ம வந்து ஒரு அன்பும் மரியாதையும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்து தான் ஒவ்வொரு பொருளையும் வாங்கியிருப்போம் இல்லையா? அதனால் வந்து அதை வந்து ஒரு துச்சமாகவோ அதை சரியாக பராமரிக்கலை அப்படின்னா நம்ம அதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். சில இம்பர்ஃபெக்ஷன் இருந்தாலும், இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கவுச்சில் சில கரைகள் இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காது, ஓல்டு ஃபர்னிச்சராக இருக்கும். ஸோ நம்ம லைஃபுக்கு வந்து இது வந்து போதுமானது அப்படின்ற ஒரு மனநிறைவு வேணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதற்கு தகுதியான பராமரிப்பும் அன்பும் நம்ம கொடுத்தோன்னா வாழ்க்கையும் வந்து சரி கண்டிப்பாக வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் ஒரு ஹாப்பியாகவும் ஒரு கிளட்டர் ஃப்ரீயாகவும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, லெட்டிங் கோ ஆஃப் ஐட்டம்ஸ். நம்ம பயன்படுத்தாத பொருட்கள், உபயோகம் இல்லாத பொருட்கள் வீட்டில் இருந்துச்சு சும்மா இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை டீக்ளட்டர் பண்ணுங்கள். அது டீக்ளட்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து உங்களோட திங்ஸ் மட்டும் இல்லை, உங்கள் மைண்டில் கேரி பண்ணுற எக்ஸ்ட்ரா திங்ஸு, எக்ஸ்ட்ரா பேக்கேஜு, தேவையில்லாத இமோஷன்ஸு, தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் லெட் கோ ஆஃப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பர்சனலாகவும் சரி, இமோஷ்னலாகவும் சரி ஒரு ஒரு பீஸ்ஃபுல்னஸ், ஒரு காம்னஸை வந்து நீங்கள் வீட்டில் மட்டும் இல்லை உங்கள் மனசுலையும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் ஏதாவது ஒரு டாஸ்க் எடுத்து ஏதாவது ஒரு ஏரியாவை வந்து நீங்கள் டீக்ளட்டர் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். இந்த சம்மர் டைமில் ரொம்ப வந்து ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா, யூ லெட்டிங் கோ ஆஃப் ஆல் த அன்னெசரி திங்ஸ் விச் இஸ் தேர் அட் ஹோம். உங்கள் வீட்டில் தேவையில்லாத பொருட்களை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒரு பெரிய பீஸ்ஃபுல்னஸ், ஒரு கிளட்டர் ஃப்ரீ லைஃப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இதை தான் ஜாப்பனீஸ் வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளும் இந்த பாடத்தை வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, க்ளீனிங் இஸ் த ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் கேர். இது வந்து எத்தனை பேர் இந்த தாட் ப்ராசஸில் நம்ம யோசிச்சிருப்போம் என்னன்னு தெரியல. ஒரு க்ளீனிங் அப்படின்னாலே நம்ம என்ன நினைப்போம், அது ஒரு வேலை, அது ஒரு பெரிய வேலை, அது ஒரு மலைப்பான வேலை தான் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். ஆனால் ஜப்பான் மக்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. செல்ஃப் கேர்னால் என்ன வரும், இப்போ வந்து நம்ம வந்து பர்சனலாக ஒரு ஹியூமன் பீயிங் வந்து செல்ஃப் கேருக்கு என்னென்ன பண்ணுவோம், நம்ம குளிப்போம், நம்ம வந்து நம்ம ஃபேஸுக்கு நிறையா வந்து நம்ம ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகணும்னு அதுக்கு தனியாக கேர் எடுப்போம், நம்ம ஹேர் நல்லா இருக்கணும்னு அதுக்கு தனியாக கேர் எடுப்போம், நம்ம ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் மாற்றுவோம், ஆக்சசரிஸ், இது மாதிரி பர்சனலாக நம்மளை க்ரூம் பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட் எடுக்கிறோம். அதை தான் நம்ம செல்ஃப் கேர்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம வீட்டையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம வீடு நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா க்ளீனிங் வந்து ப்ராப்பராக பண்ணணும். அதுவும் வந்து இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்லி இந்த ஜாப்பனீஸ் சொல்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க வீடெல்லாம் அவ்வளோ சுத்தமாக இருக்கும். நம்ம வந்து இந்தியன்ஸ் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம ஹோம்மேடு வேலைக்காரங்க இல்லைன்னா நம்மளாலலாம் சம்டைம்ஸ் மேனேஜே பண்ண முடியாது. பட் அந்த ஜப்பான் மக்கள் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து அவங்களே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எந்த ஒரு வேலையும் வந்து அவங்களே பண்ணுவாங்க, சுறுசுறுப்பாக பண்ணுவாங்க. அதற்கு காரணம் தே லிவ் அ மினிமல் லைஃப். ஆல்சோ அவங்க வந்து அந்த க்ளீனிங்கை வந்து ஒரு செல்ஃப் கேர் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம வீடு, நம்ம தங்கியிருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? எப்பயுமே ஒரு சேயிங் இருக்குது, கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காட்லினஸ்ஸான ஒரு டாஸ்க்கை வந்து நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த க்ளீனிங் ரொட்டீனை வந்து ரொம்ப ப்ராப்பராக வந்து நம்ம ரொம்ப டெலிஜெண்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நம்ம வந்து அந்த செல்ஃப் கேர், அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ், ஒரு கண்டென்ட்மெண்ட், ஒரு மன நிறைவு கண்டிப்பாக கிடைக்கும்.
இது வந்து நான் ஜாப்பனீஸ் கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு 3வது லெசன் சொல்லலாம். நீங்களும் வந்து இந்த ஆஸ்பெக்ட்டோட உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணி பாருங்கள். எப்படி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நானும் இந்த ஆஸ்பெக்டில் வந்து இது ஒரு வேலையாக எடுக்கும்போது அது ஒரு பெரிய பேர்டனாக நமக்கு தெரியும். ஆனால் இது ஒரு செல்ஃப் கேர், இது எனக்காக நான் பண்ணுற ஒரு ஒரு செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டி அப்படின்னு நினச்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து அதில் ஒரு சந்தோஷமும் ஒரு மனநிறைவும் இருக்கும். அது எப்பயுமே நமக்கு ஒரு பேர்டனாகவே தெரியாது. ஸோ இந்த ப்ராக்டிஸை நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இதை கல்டிவேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம இருக்கிற இடம் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற இடமும் சுத்தமாக மாறும். க்ளீனிங் ரொட்டீன் எப்படி இருக்கணும், நம்ம ஒரு டெய்லி என்னென்ன மாதிரியான க்ளீனிங் ஆக்டிவிட்டி பண்ணலாம், வீக்லி என்ன க்ளீனிங் பண்ணணும், மந்த்லி க்ளீனிங், சீசனல் க்ளீனிங்க்குன்னு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டை சுத்தமாக வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இல்லை உங்கள் இடத்தையோ இல்லை உங்கள் காரையோ உங்கள் வெஹிக்கிளையோ சுத்தமாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் நிறைய வீடியோஸ் க்ளீனிங் ரிலேட்டடாக ஷேர் பண்ணியிருக்கேன். செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி க்ளீனாக ரெடி பண்ணுறது, எப்படி வந்து சுத்தமாக நம்ம வீட்டை வச்சுக்கலாம் அப்படின்னும் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இதை டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் காமிக்கிற ஒவ்வொரு விஷயமும் நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோக்காக நான் இது பண்ணலை. ஸோ ஒவ்வொரு க்ளீனிங்கும் பண்ணும்போது ஒரு தெரப்யூட்டிக்காக எனக்குமே இருக்கும். ஸோ அதை தான் நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஜாப்பனீஸ் கிட்டேருந்து கற்றுக்கிட்ட சில பர்சனல் விஷயங்களை எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், அதனால் நான் என்ன பெனிஃபிட் அடைஞ்சேன் அப்படிங்கிற என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் இது நாட் பாசிபிள் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு சொல்லவே முடியாது. இட்ஸ் வெரி மச் பாசிபிள் ஃபார் அவர் லைஃப் ஸ்டைல். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. இது நம்ம நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். நான் ரீசெண்டாக வந்து சில கிச்சன் கேட்ஜெட்ஸ்லாம் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி வந்து தேங்காய் உடைக்கிறது. இது வந்து நல்லா ஹெவி பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. ஆனால் வந்து உடையவே மாட்டேங்குது. அவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது. நம்ம தட்டி தட்டி வந்து சத்தம் தான் அதிகமாக இருக்கே ஒழிய அது உடையவே இல்லை. அப்புறம் நம்ம எப்போயுமே யூஸ்வலாக நம்ம ஃபாலோ பண்ணுற ட்ரெடிஷ்னல் மெத்தட், நம்ம தேங்காய் உடைக்கிறது வந்து நம்ம சந்தையெல்லாம் கிடைக்கும் இரும்பில், அதை வச்சு உடைச்சோன்னா டக்குன்னு உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து தேவையில்லாமல் நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸு, குவாலிட்டி லெஸ்ஸாக நிறையா வந்து வருது. அதெல்லாம் வாங்கி உங்களோட பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் நல்ல குவாலிட்டியான ஒரு பொருளை வந்து 1 வருஷம் வாங்கினாலும் அது ஒரு 10 வருஷத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி குவாலிட்டியாக வாங்கிட்டோம் அப்படின்னா, நம்ம திருப்பி திருப்பி ஒவ்வொரு பொருளையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதை வாங்கணும்னு அவசியமே இல்லை. அதுதான் வந்து இந்த ஜாப்பனீஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது. அவங்க யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர குவாலிட்டியாக இருக்கும். எந்த ஒரு ஒரு வேக்யூம் கிளீனராக இருக்கட்டும், வீட்டில் யூஸ் பண்ணுற பாட்ஸ் அண்ட் பேனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் சும்மா சும்மா வந்து பாத்திரங்களோ சரி, நம்ம வீட்டில் இருக்கிற சமையல் பொருட்களாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து உங்களோட வார்ட்ரோப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு ஐட்டமும் வீட்டுக்கு வாங்கினா பொறுமையாக நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்து, காசு பணம் பார்க்காம கொஞ்சம் காசு அதிகமானாலும் குவாலிட்டியான பொருளை நம்ம வாங்கும்போது அது லைஃப் லாங்காக நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு லெசனும் நான் ஜாப்பனீஸ் கிட்டேருந்து கற்றுக்கிட்ட லெசன் தான். ஸோ இது டீக்ளட்டரிங் ப்ராசஸில் இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம சும்மா சும்மா பொருட்களை வாங்கி வாங்கி அதை சேர்த்து அது உபயோகம் இல்லாமல் நம்ம டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு குவாலிட்டியான பொருளை நம்ம வாங்க ட்ரை பண்ணோம். அடுத்து தே ஆல்வேஸ் பிரிங் நேச்சர் இன்சைட். வீட்டுக்குள்ளே வந்து பொருட்கள் சேர்க்குறத விட்டுட்டு வந்து இயற்கையை கொண்டு வருவாங்க. அது எப்பயுமே ஒரு காமான ஃபீலிங்கை கொடுக்கும். எங்கள் வீட்டுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட் நிறைய நான் வச்சுருப்பேன். ஸோ ஐ ஃபீல் வெரி காம். நான் ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போது எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நேச்சரை பார்க்கும்போது நானும் ஒரு கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் லிமிட் யுவர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க. எப்படின்னா, இப்போது வந்து நம்ம ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம். டூ மெனி ஹேண்ட்பேக்ஸ் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி இந்த ஹேண்ட்பேக் போடலாமா, அது போடலாமான்னு நம்ம யோசிச்சே நம்ம டைம் அதில் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் நம்ம வார்ட்ரோப்பும் சரி. ஸோ இன்றைக்கி இந்த ட்ரெஸ் போடவா, நாளைக்கு அது போடவான்னு நம்ம அதுலேயே நம்ம யூஸ் பண்ணி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப சாய்ஸஸை லிமிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரொடக்டிவாக நம்மளோட டைமை வந்து எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணலாம். பியூட்டி ஆஃப் சிம்ப்ளிசிட்டி, அதாவது ஒரு அழகான ஒரு பொருள் வந்து ரொம்ப ஆடம்பரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்மால் திங்ஸ், சின்ன சின்ன விஷயத்துலேயும் நம்ம வந்து அழகுபடுத்தலாம். ஸோ அவங்க பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்னிச்சராக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதில் வந்து தே ஆல்வேஸ் பிரிங் பியூட்டி இன்சைட்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளுக்கும் we need to be grateful. ஸோ நம்ம வந்து நம்ம எப்படி இருந்தோம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லைஃப்லாம் நம்ம இருந்திருப்போமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த லைஃப் நம்ம வாழும்போது we should be really grateful. நிறைய விஷயங்கள் நம்ம கனவுல கூட எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் நடந்திருக்கும், நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அப்போ ஆல்வேஸ் எவ்ரிடே we need to be grateful. அந்த கிராட்டிடியூட் ஜேர்னலிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்க பொருளை வந்து we can always embrace. நம்ம வந்து அந்த ஒரு மனநிறைவோடு வாழ்கிறதுக்கு வந்து இந்த சிம்பிளிசிட்டி, இந்த டெக்னிக்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாத பொருளுக்கு எப்பயுமே நம்ம வந்து அதை ஒரு ஆசைப்பட்டு அது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை படுறதுக்கு இருக்கிற பொருளை வச்சு நம்ம சந்தோஷமாகவும் மனநிறைவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாப்பனீஸ் லைஃப் ஸ்டைல்லேருந்து கற்றுக்கிட்டது. அதை அவங்க வந்து எப்பயுமே சிறப்பாக பண்ணுவாங்க. அவங்க வீடும் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப மினிமலாக இருக்கும், மாடர்னெல்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய ஒரு மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. ஐ ஹோப் இந்த டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஸ்பிரேஷனலாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுற நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களாக எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்லேயும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நீங்களும் வந்து டீக்ளட்டர் பண்ணிவிட்டு ஒரு மினிமலிஸ்ட் லைஃப், ஒரு மீனிங்ஃபுல் லைஃப்பை வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த டெக்னிக்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thank you for watching this video till the end. Happy homemaking, happy decluttering from Decluttering Diva. Thank you.